கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டிவோஷனில் வந்து பல வசனங்களை நம்ம பார்க்கலாம், பல பகுதிகளில் இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம வந்து என்னாகமம் 22வது வசனத்தில் நம்ம என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நான் அதில் அதுக்கு பின்னாடி என்ன போய்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாலாக் அப்படிங்கிற மோவாபியர்களுடைய ராஜா வந்து இந்த இடத்துல வந்து பேலம் அப்படிங்கிற பிலேயாம் அப்படிங்கிற அந்த ப்ராஃபிட் கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனத்தை நீங்கள் சபிக்கணும், நீங்கள் சபிச்சாதான் நாங்கள் உங்களை ஜெயிக்க முடியுங்கிற அந்த கண்ணோட்டத்தில் வந்து இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பிலேயாம் அப்படிங்கிற அந்த ப்ராஃபிட் கிட்ட அவன் போகிறான். ஏன் அவன் போகிறான்னா, அவன் இஸ்ரவேல் ஜனத்தார்கள் வந்து அமோரியர்களுக்கு விரோதமாக எழும்பி அமோரியர்களுக்கு செய்ததை வந்து மோபாவியர்கள் பார்த்து அவங்க ரொம்ப பயந்திருந்தனால இதை அவன் செய்கிறான். ஸோ இதை அங்கே போயிருக்கும்போது அவனுடைய ஊழியக்காரங்கள் தான் வந்து பிலேயாம் கிட்ட போகிறாங்க. அந்த பிலேயாம் வந்து ஊழியக்காரங்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். 18வது வசனம் 22வது அதிகாரம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீட்டு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீற மாட்டேன். இந்த இடத்துல வந்து சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து பிலேயாம் வந்து இந்த இடத்துல சொல்கிறான். ஸோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கும்போது, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நிறையா வாய்ஸ் நம்ம நிறைய சொல்களை நம்ம கேட்குறோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறத கேட்குறோம். நம்மளுடைய இருதயம் நமக்கு விரோதமாக பேசுவதையும் நம்ம கேட்குறோம். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நாட்கள் பல காலங்கள் நம்ம வந்து அந்த பாவத்தின் அடிமை நுகத்திலேயே நம்ம வாழ்ந்து பாவத்தினால நம்ம அதுக்கு கீழாக நம்ம வாழ்ந்து நம்மளுக்கு விடுதலையின் வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஒரு இது நமக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒரு விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து உயிரோடு வந்து தன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன், தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 வந்து கர்த்தர் சொல்கிறாரு, எவன் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ரோமர் 5:1 சொல்லுது, நமக்கு வந்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனால தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிருக்கு அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை சொல்லுது. தேவனுடைய வார்த்தையில் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லுது, எதாகிலும் நம்மளுடைய தேவனுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க முடியாது அப்படிங்கிற இந்த விஷயங்களெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது, இன்னொரு வார்த்தை எனக்கு வரும்போது, தேவன் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பார், தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிறார், தேவன் உன்னை வெறுக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது, நான் அந்த வார்த்தைக்கு விரோதமாக சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ அதிகமாகவும் சரி கம்மியாகவும் சரி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ பேச முடியாது. என்னோட தேவனுடைய வார்த்தை என்னை நீதிமான்னு சொல்லுது. தேவனுடைய வார்த்தை என்னை ஆக்கினி தீர்க்கலை அப்படிங்கிறப்போ நான் ஆக்கினி தீர்க்கப்பட வேண்டாம். நான் அந்த அடிமையின் வாழ்க்கையில் வாழ வேண்டாம். அது அடிமையின் வாழ்க்கையில் வாழாமல் இந்த விடுதலையின் வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாழ முடியும். எப்படி நம்ம வாழ முடியும்னா, தேவனுடைய கிருபையை எடுத்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, அவருடைய பரிசுத்தத்திலே அவருடைய நீதியிலே நம்மளை நடக்கிறதுக்காக அவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல விழுவோம். ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆக்கினி தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் தன்னுடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையை எடுத்து நம்ம அந்த இடத்துல நடக்கலாம். நம்ம வந்து கட்டளைகளுக்கு அடியில் இல்லை, நம்ம வந்து கிருபைக்கு அடியில் இருக்கிறோம் ஒரு விசுவாசியா. தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம், உன்னுடைய இருதயம் உன்னை ஆக்கினைக்குள் தீர்த்தாலும் உன்னுடைய இருதயத்தை விட தேவன் பெரியவர் என்பதை நீ அதுக்கு சொல்லுன்னு தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது ஒரு விசுவாசியான நம்ம விடுதலையின் வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். எந்தவித பாரமும் இல்லாத ஒரு விடுதலையின் வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய மேலே இருக்கிற அந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போட்டுட்டார். இன்னும் நம்ம அந்த பாரத்துக்குள்ளே வாழாமல் விடுதலையின் வாழ்க்கையில் அவருடைய கிருபையினால் நம்ம நீதியும் நம்மளுடைய பரிசுத்தத்திலையும் நம்மளால் நடக்க முடியும். ஆமீன்.